ஒரு அழகான கிராமத்தில் ஒரு அக்கா சிக்கன் 65 கடை வச்சுருந்தாங்க. நல்லா ஓடும் கடை. ஆனால் அந்த கடையில் எடுத்து கொடுக்க தான் ஆள் இல்லை. அதனால தான் வர்றவங்கெல்லாம் திட்டுவாங்க. ஏம்மா, சிக்கன் கேட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னமும் போட்டுக்கிட்டு இருக்கியா? வேமா எடுத்துட்டு வாம்மா, நாங்கள் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போக வேணாமா? நான் ஒரு ஆள் தானையா இருக்கேன், கொஞ்சம் பொறுத்துக்கோங்கய்யா. இப்போ எடுத்துட்டு வந்துடுறேன், கூட்டமாக வேற இருக்குல்ல, ஒவ்வொரு ஆளுக்காக தரேன். ஏம்மா, நானும் கேட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு, நானும் வீட்டுக்கு போவேணாம்மா, சீக்கிரம் கொடுமா. அக்கா சீக்கிரம் கொடுங்கக்கா, எங்கள் அம்மா திட்டுவாங்க. இந்த அவ்வளோதான்ப்பா, போட்டுட்டேன். ஒரு 5 நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். என்ன அவள் கடையில் லாபம் வந்தாலும் அவள் லேட்டாக கொடுக்குறான்னு அவளை திட்டுவாங்க. ஏம்மா, உன் கடையில் இன்னமோ சிக்கன் அவ்வளவு ருசியாக இருக்குது. ஆனால் என்ன ஒரு குறைனா, வர்றவங்களை காக்க வைக்கிற. இப்படி காக்க வச்சின்னா யாரும் வரமாட்டாங்க. ஆமாம்மா, சிக்கன் அவ்வளவு ருசியாக இருக்குது. கடை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு நினச்சா. ச்சே, நமக்கு உதவி பண்ண மட்டும் ஒரு ஆள் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். வேலைக்கு ஆள் சேர்க்கலைனாலும் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட வருமானம் கிடையாதே, என்னதான் பண்ணுறதோ அப்படின்னு புலம்பிகிட்டே கடையை எடுத்து வச்சுட்டு இருக்கும் போது ஒரு பேய் திடீர்னு அவன் முன்னாடி வந்தது. ஏய், எனக்கு சிக்கனு கொடு, எனக்கும் சிக்கனு கொடு. ஐயோ, பேய் வேற வந்துருச்சு. இது எப்படி இங்கே வந்திருக்கும்? ஓடிடுறதா நல்லது, ஓடிடுவோம். ஐயோ, யாராச்சும் வாங்க அப்படின்னு அவன் ஓட தொடங்குனான். ஏய், ஓடாத, உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், உனக்கு உதவி பண்ண தான் வந்தேன். எனக்கு உதவி பண்ணுற? எனக்கு என்ன உதவி பண்ணுற? உன்னை பார்த்தாலே பயமாக இருக்கு எனக்கு. உன் கடைக்கு தான் ஆள் இல்லைன்னு சொன்னேல, நான் வேணா உன் கடையை பார்த்துக்கிறேன். உன் கடையில் நஷ்டத்தை விட லாபத்தை தான் அதிகமாக ஏற்படுத்துவேன். உன் கடையில் லாபம் மட்டும்தான் இருக்கும், அப்போ பார்த்து யோசிச்சுக்க. அப்படியா? சரி, அப்போ வா, நாளையிலேருந்து என் கூட கடையில் நின்று வேலை பாரு. ஆனால் உங்ககிட்ட சம்பளம்லாம் என்னால் கொடுக்க முடியாது. ஆனால் என் கடைக்கு எப்போவும் லாபம் மட்டும்தான் வரணும். அதை மாதிரி நீ பார்த்துக்கோ, சரியா? நான் சம்பளம்லாம் கேட்க மாட்டேன், எப்படி லாபம் வருதுன்னு பாரு. அதே மாதிரி அடுத்த நாளும் அந்த கடைக்கு பேய் வந்துச்சு. ஏய், இது என்ன இதை வச்சிருக்கிற? இது நல்லெண்ணெய். இதை ஊற்றி தான் சிக்கன் பொரிக்கணும், அப்போ தான் சிக்கன் ரொம்ப சுவையாக வரும். இந்த எண்ணெயெல்லாம் வச்சு நீ கடை நடத்துனேன்னா உன் கடை நஷ்டத்தில் தான் போய் முடியும். இந்த விலை கம்மியில் ஒரு எண்ணெய் விற்கிதுல்ல, அந்த எண்ணெயை வாங்கி ஊற்றி பொறி, அப்போ தான் உனக்கு லாபம் கிடைக்கும். அதை ஊற்றி பொரிச்சா உடம்புக்கு கெடுதில்ல. நான் சொல்கிற மாதிரி கேட்டாதான் நீ தப்பிக்க முடியும். லாபம் வரணுமா நஷ்டம் வரணுமா யோசிச்சுக்க. இந்த எண்ணெயை ஊற்றி தினம் தினம் பொறி, உனக்கு எண்ணெய் காசும் மிச்சமாகும், லாபமும் கிடைக்கும். சரி, நீ சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது. நாளையிலேருந்து இந்த எண்ணெயை ஊற்றி பொறி. சரி, கஸ்டமர் வர நேரம் ஆயிடுச்சு, நான் போய் எல்லா சிக்கனையும் பொரிச்சு வைக்கிறேன். அதே மாதிரி சிக்கன் எல்லாத்தையும் வேகமாக வரவங்களுக்கு சப்ளை பண்ணான். ஏம்மா, சிக்கன் கடை இன்னைக்கு தான் நீ வேகமாக கொடுத்துருக்குற, இப்படியே மெயின்டைன் பண்ணு. ஆமாம்மா, சிக்கன் இன்னைக்கு தான் வேகமாக கொடுத்துருக்குற. எல்லாருமே பாராட்ட ஆரம்பிச்சாங்க. அவளுக்கும் சந்தோஷமா இருந்தது. ஏய், இன்னைக்கு பார்த்தியா எவ்வளவு லாபம்னு? இதுக்கு தான் நான் சொல்கிறத கேளுன்னு சொன்னேன். ஆமாம், நீ சொன்ன மாதிரி நிறைய லாபம் கிடச்சிது. எண்ணெய் காசு எல்லாமே எனக்கு மிஞ்சிச்சா, அதனால நிறைய கிடச்சிது. அன்னைக்கு நைட்டே அவள் கோழியெல்லாம் செத்து கிடந்தது. ஐயோ, என் கோழியெல்லாம் செத்து கிடக்கே, நாளைக்கு நான் எப்படி சிக்கனுக்கு கொடுக்க? ஏய், இதை பற்றி என்ன கவலை உனக்கு? இந்த கறி எடுத்து சிக்கனை போட வேண்டியதானே, இது எதுக்கு செத்து போயிடுச்சுன்ட்டு பயந்துக்கிட்டு இருக்க? இந்த கறி எடுத்தே சிக்கன் போடு, நல்லா இருக்கும். இந்த கறியை எப்படி எடுத்து சிக்கன் போட முடியும்? இந்த கோழியெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இறந்ததா, எப்படி இறந்ததுன்னே தெரியல. இது எதுக்கு போய் சிக்கன் போட்டுட்டு, பேசாமல் இந்த சிக்கனை தூக்கி போட்டுடலாம், நம்ம வேற வாங்கிக்கலாம். அதுதான் நமக்கும் நல்லது. நம்ம இந்த கறியை தூக்கியே போட்டுடலாம், வேற கறியே வாங்கிக்கலாம். ஏய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? இதெல்லாம் தூக்கி போட்டால் எவ்வளவு நஷ்டம் ஆகும்னு உனக்கு தெரியும்ல. மற்றவங்க உயிரை பற்றிலாம் நீ பயப்படாத, இந்த கறியெல்லாம் எடுத்து போடு. சரி, நீ ஏதோ சொல்கிற, நான் செய்கிறேன். அடுத்த நாளும் ஆச்சு. அந்த கறியை
வெட்டி அங்கேயே சிக்கன் போட்டுட்டு இருந்ததை ஒருத்தவன் வீடியோ எடுத்துட்டான். செத்த கோழியெல்லாம் எடுத்து வெட்டி சிக்கனாக போடுறீங்க, இருங்க உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளே தள்ளி விட்றேன். வீடியோ எடுத்துட்டு போய் அதை போலீஸ்லையும் கொடுத்துட்டான். சார் இங்கே பாருங்க சார், செத்த கோழி எல்லாத்தையும் எடுத்து சிக்கன் போட்டு பப்ளிக்கு கொடுக்குறாங்க சார். இந்த கோழினால மக்களோட உயிர் எவ்வளவு பாதிப்படையும் நீங்களே பாருங்க இந்த கூத்தை. எங்க காட்டு தம்பி. நீங்களே பாருங்க சார் இவங்க பண்ணுற அநியாயத்தெல்லாம். இங்கே பாருங்க சார். இந்த பொம்பளை இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இன்னிக்கே இந்த பொம்பளையை போய் அரெஸ்ட் பண்ணி கடையை தூக்கி விட்றேன். ஏமா, செத்து போன கோழியெல்லாம் வெட்டி சிக்கன் போட்டு மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கியா? என்ன தைரியம் தான் இது பப்ளிக் முன்னாடியே பண்ணுவீங்க? ஐயோ, எனக்கு எதுவும் தெரியாது சார். எல்லாத்துக்கும் காரணம் இந்த பேய் தான் சார். அதுதான் என்னை இப்படி செய்ய சொல்லுச்சு சார். நான் நல்லா தான் சார் கடை நடத்திக்கிட்டு இருந்தேன். ஏம்மா, கேட்டால் பதில்கிட்ட சொல்லு. அதை விட்டுட்டு பேயின்னு கதையை அளந்து விட்டுக்கிட்டு இருக்கிற. பின்னாடி யாருமே இல்லைம்மா, நீயா கதை விட்டுக்கிட்டு நிற்கிறியா என்ன? அந்த பேயும் பறந்து ஓடி போயிருச்சு அவளுக்கே தெரியாம. பொய் சொல்கிறது மட்டும் இல்லாமல் கதையை அளந்து விட்ற. வா, உன்னை அரெஸ்ட் பண்ணி உள்ளே தள்ளுறேன். நான் வெளியவே வர முடியாது. சார் என்னை மன்னிச்சிருங்க சார், இனிமேல் பண்ண மாட்டேன். அதெல்லாம் முடியாதும்மா. உன்னை அரெஸ்ட் பண்ணுறது தான். கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. வா ஒழுங்கா. அப்படின்னு அவளை அரெஸ்ட் பண்ணிட்டு போலீஸ் போயிட்டாங்க. அந்த கடை லாபத்தில் ஓடுறேன்னு கடைசியில் அந்த கடையே இல்லாமல் பண்ணிட்டாங்க.